இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. அரங்கம் நிறைந்த நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்களோடு நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுவதற்காக நாங்கள் இருக்கிறோம். இதை ஆவலாய் கேட்க நீங்களும் உங்கள் இல்லத்தில் தயாராக இருக்கீங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். நிறைய பேர் உங்களுடைய பதில்களாக இமெயிலையும் சரி, எங்கள்கிட்ட ஃபோன்லேயும் சரி, இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்பப்பா இந்த நிகழ்ச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்குப்பா, ரொம்ப மகிழ்ச்சி, என்னென்னமோ குழப்பத்தில் வந்தோம் நாங்கள், நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. எஸ், அரம்சை எப்படி தான், அரம்சை எப்பயுமே உங்களுக்கு தேவையான ஒரு தலைப்போடு தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். கெரியர் கைடன்ஸ், எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இன்றைக்கி நம்ம குழந்தைகள் 12ஆம் வகுப்பு நிறைவு செய்து காத்துட்ருக்குறாங்க. நீங்களும் ஒரு பெரிய ஆர்வத்தோடு என்னடா செய்யலாம் நம்ம குழந்தைகள் அப்படின்ற அந்த நிலையில் இருக்கீங்க. உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அந்த பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய நிபுணர்களை நாம் அழைத்து அவர்கள் வழியாக, இப்போ நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே நம்புவீங்க இல்லையா? எஸ், அதுக்காகத்தான் இவர்களெல்லாம் அழைத்து வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். கடந்த வாரங்களில் நம்ம நிறையா இந்த தலைப்பில் இருந்து பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமே வந்து நமக்கு ரொம்ப அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. அடடா, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இது நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே, நம்ம குழந்தைய வந்து ஆரம்ப நிலையிலிருந்தே நாம் வந்து கொஞ்சம் இது சார்ந்து அவங்கள பயிற்சி கொடுத்துருந்துருக்கலாம், தயாரிச்சிருக்கலாம். திடீர்னு வந்து நின்று அந்த குழந்தைகிட்ட வந்து நீ இது படின்னும் போது அவன் ஒரு முகத்தை காட்டவும் நமக்கும் ஒரு குழப்பமாகவும், யார் சொல்கிறது கேட்கறது, என்ன செய்யறதுன்ற பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்தோம். ஆனால் இந்த அமர்வு நமக்கு நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதே சமயத்தில் கடந்த வாரங்களில் நம்ம என்னென்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்து வந்துடலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் படிக்கிறது சேஃப். இந்தியாவில் படித்தாலும் சரி, அப்ராடில் படித்தாலும் சரி, ஒரு ஸ்கில்டு பர்சனுக்கு, ஒரு டேலண்டட் பர்சனுக்கு கிடைக்கும். நீ இதை தான் போட்டுக்கணுன்றது முதற்கொண்டு அவங்க பேரண்ட் தயாரா இருக்காங்க. எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், அஸ் அ பேரண்ட், நான் ரெடியா என் சைல்டு அதை விடுறதுக்குன்னு சொல்லி, எனக்கு ஆசைப்பட்ட விஷயம், எனக்கு தோன்ற விஷயம், என் சொந்தக்காரன் பண்ண விஷயம்லாம் நம்ம திணிச்சோம்னா கண்டிப்பா அந்த குழந்தை ஹாப்பியா இருக்காது. போன வாரம் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப்ல பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ தொடர்ந்து நம்ம பேச போறோம், வாங்க பேசலாம். இந்த கெரியர் கைடன்ஸ்ல இவ்வளோ ஒரு ஆழமான ஒரு செய்திகளை நாம் கடந்த வாரங்களில் ரொம்ப ஆழமாக பேசிகிட்டு இருக்கிறோம். நம்முடைய குழந்தைங்களுடைய வருங்காலத்தை எப்படி தீர்மானிக்க போகிறோம், எந்த வகையில் தீர்மானிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுல நிறைய விஷயங்கள் நமக்கு உள்ள அப்படியே சொல்லப்பட்டு வந்தது. ரொம்ப ஆழமான சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு எத்திக்கல் பார்ட், குழந்தை எந்த அளவுக்கு தான் தேர்ந்தெடுக்க போகிற அந்த படிப்பை ஆத்மார்த்தமாக தனக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்துக்கும் பயன்படக்கூடியவனாக மாற்றுவதற்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் முக்கியமான ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் தெளிவாக இருக்கிறாங்க, அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் யார் தெளிவில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் நமக்கு தெளிவாக தெரியுது, பெற்றோர்கள். இது பெற்றோர்கள் தெளிவில்லாமல் இல்லை, ஒரு விதமான ஒரு பயம், ஒரு பய நிலை தான். ஏன்னா இது வந்து இது வரைக்கும் கைப்பிடிச்சிட்டு வந்த குழந்தைய முதல் முறையாக கைகளை விட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தினுடைய முதல் நிலைக்கு அனுப்புகிறோம். அந்த இடத்துல இந்த குழந்தை தவறிடக்கூடாது, தப்பான இடத்துல போய் உக்காந்து அது லைஃபை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு 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 ஜாக்கிரதையான ஒரு எண்ணம் தான். ஒரு ஒரு பெரிய, அது ஒரு பெரிய பொறுப்பாக இந்த பெற்றோர்களுக்கு இப்போதான் அவங்களுடைய இந்த பெற்றோர் அந்த தன்மையிலேயே பெரிய சவால். கை குழந்தைய கூட தூக்கி விடிய பாட்டு பாடி தூங்க வச்சிடலாம். ஆனால் இப்போதான் இந்த நேரத்தில் தான் அதை செலக்ட் பண்ணுற அந்த இடத்துல தான் வந்து இவங்களோட ரோல் பெரிய ரோலாக இருக்குது. அழகாக பேசுனாங்க, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க, என்னென்ன மாதிரிலாம் யோசிக்கணும், என்னென்ன மாதிரிலாம் செயல்படணும்னு சொல்லி. இறுதியாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது, நம்ம நிறைய இன்னுமே வந்து நம்ம புறம் சார்ந்த நிறைய இன்ஃப்ளூயன்ஸ், இந்த இன்ஜினியரிங் போங்க, மெடிசன், நீட்டுக்கு போங்க இப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு அழுத்துற இந்த சூழ்நிலையில் அதெல்லாம் தாண்டி அதுவும் இருக்கு, பட் அதையும் தாண்டி நிறைய படிப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனுடைய இதுதான் இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிபுணர்களுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 படிப்பை இந்த இது படிங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் நீட் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டர் ஆகலாம்.
டாக்டர்ஸோட டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து புது டிசீசஸ் நிறையா வரும். டாக்டர்ஸோட டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு பயாலஜி தான் ஃபீல்டுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்த் கேர் அண்ட் டேட்டா சயின்ஸ். நீங்கள் இன்ஜினியரிங் படித்தாலும் உங்களுக்கு பயாலஜி தேவை, நீங்கள் பயாலஜி படித்தாலும் உங்களுக்கு இன்ஜினியரிங் தேவை. இது வந்து மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே ஹெல்த் கேர் டேட்டா அனாலிசிஸ் ஃப்யூச்சரில் நிற்கும். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமோட ரிசல்ட் 2025 படி என்னென்னா 97% இப்போ என்ன ஜாப்ஸ் இருக்கோ 2030 அது எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிரும். ஏஐ படி ஏஐ வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாதது எதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேம் சொன்ன மாதிரி ஹியூமனிட்டிஸ், சைக்காலஜி. ஏன்னா முன்னாடி வந்து மென்டல் ஹெல்த்தை பற்றி அவேர்னஸ் அவ்வளோ இல்லை. ஆனால் இப்போ எல்லாருமே டிப்ரெஷன் பேசுகிறாங்க, ஸ்ட்ரெஸ் பேசுகிறாங்க, மென்டல் ஹெல்த்னா என்னென்னு பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்டே பேச முடியாது எப்போவுமே. யூ நீட் அனதர் ஹியூமன் டு டாக். அவங்க ஒரு சொல்யூஷன் தேவைப்படும். ஸோ சைக்காலஜி, ஹியூமனிட்டிஸ், ஃபுட். நமக்கு கடைசி வரைக்கும் சமைச்சு தரத்துக்கு ஃபுட் இருக்கணும், அதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் இருக்கணும். இது எல்லாமே நம்ம கலந்து யோசிச்சாதான் ஒரு ஃபியூச்சர் வந்து பிரைட் ஃபியூச்சர் வந்து நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஷுவர், இன் கனெக்ட் வித் ஹர். ஸோ ஹியூமன்ஸ் இருக்கிற வரைக்கும் ஹெல்த் கேர் கண்டிப்பாக இருக்கும். ஹியூமன்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அக்ரிகல்ச்சர் தான் என்றைக்குமே பூமிங் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி எஜுகேஷன். நம்ம இது எல்லாத்த பற்றியும் பேசணுன்னாலும் நாலேஜ் ஷேரிங் இல்லை அப்படின்னா யாருங்க பண்ணுவா இதெல்லாம்? ஓகே, நான் மட்டும் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் மட்டும் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் போதுமா? பட் ஸோ இந்த 3 இண்டஸ்ட்ரி ஆல்வேஸ் பூமிங் தாங்க. இந்த 3 இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி எது எடுத்தாலும் த சைல்ட் வில் பி அ சக்ஸஸ். அல்டிமேட்லி த சைல்ட் ஷுட் நோ வாட் ஹி ஆர் ஷி வாண்ட்ஸ். அவ்வளோதான். பிஃபோர் டு செலக்ட் ஃபார் நம்மளுடைய கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல தெளிவான ஒரு ஐடியா வச்சுக்கணும். எல்லா கோர்ஸுமே பெஸ்ட்டு தான். பட் நம்மளுடைய எபிலிட்டி, நம்ம எந்த கோர்ஸ் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோர்ஸை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் யூ ஆர் செலக்டட் யூ ஹவ் டு ட்ராவல் வித் தட். ஃபார் எனி காஸ்ட் இதை மாற்றிக்கலாம், இப்போ மாற்றிக்கலாம், அந்த மாதிரியான சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போனால் ப்ராப்பரான ஒரு டிட்டர்மினேஷனுக்கு நம்மளால் வர முடியாது. ஸோ வி ஹாவ் டு ரிசீவ் ஃபார் நம்மளுடைய டெஸ்டினேஷன் போகணும் அப்படின்னா வி ஹாவ் டு ட்ராவல் இன் ஃபார் தி சேம் திங். ஓகே, தேங்க்யூ. நாங்கள் ஃபீல்டில் கடந்த ஒரு 3 வருஷமாகவே நாங்கள் பார்க்குறது என்னென்னா, எல்லா டாப் எம்என்சி கம்பெனிஸுமே பிஇஸை விட்டுட்டு பிஎஸ்சிஸை நோக்கி திரும்பிட்டாங்க. They started recruiting all BScs, BComs, management courses, all the MNC companies. ஸோ அப்போனா நம்ம குழந்தைங்கள பெற்றோர்கள் தயவு செய்து என்ஜினியரிங்கை நோக்கி மட்டுமே தள்ளாதீங்க குழந்தைங்கள. அவங்களுக்கு என்ஜினியரிங் வேண்டாம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தால் ஒன்றும் மட்டும் கிடையாது. ஏன்னா இங்கேயும் எல்லா ரெக்ரூட்மெண்ட்ஸும் கடந்த 2-3 வருஷங்களாகவே எல்லா MNC கம்பெனிஸும் they have started recruiting. அப்போது இந்த ஒரு என்ஜினியரிங் எடுக்காத குழந்தைக்கு ஒரு பிளான் பி இருக்கட்டும். எந்த ஸ்டடீஸாக இருந்தாலும், எந்த கரியர் நோக்கி அவங்க ஓடினாலும் ஒரு பிளான் பி வச்சுக்க சொல்லுங்கள். அதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அப்போ இன்ஜினியரிங் முடியலையா, கட் ஆஃப் பத்தலையா, தட்ஸ் ஓகே. நம்ம பிஎஸ்சியில் நிறைய கோர்சஸ் இருக்குது, பிகாமில் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அப்போது மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் ஆகட்டும், சயின்ஸ் கோர்சஸ் ஆகட்டும், எந்த கோர்சஸாக இருந்தாலுமே ஆஸ் ஷி செட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத, அதோட இன்டர்வென்ஷன் இல்லாத ஃபீல்டு அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஈவன் இட் இஸ் அ பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பேசிக்காக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் ஆகுது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எம்எஸ் வேர்டில் ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஒரு பிபிடி போட தெரிஞ்சிருக்கணும், ஒரு எக்ஸல் போட தெரிஞ்சிருக்கணும். இந்த பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸாவது இருக்கணும் எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே. ஸோ அப்போது ஒரு குழந்தைக்கு எந்த கரியரை நோக்கி ஓடினாலும் பிளான் பி கட்டாயம் வச்சுக்க சொல்லுங்கள். அந்த பிளான் பியில் உள்ளே போய் அவங்க அதில் ஃபெயிலியர் ஆனாலும் சறுக்குனாலும் லெட் இட் பி. பேரண்ட்ஸாக நாங்கள் பின்னாடி நிற்கிறோம் கண்ணா, கவலைப்படாத, அந்த தைரியத்தை அந்த பசங்களுக்கு கொடுங்க. ஸோ லேர்னிங் நெவர் ஸ்டாப்ஸ். ஸோ நம்ம எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதோட என் படிப்பு முடிஞ்சிருச்சே, என் வாழ்க்கை என்ன ஆகுன்றது எந்த குழந்தைக்கும் கிடையவே கிடையாது. ஓகே மேடம், தேங்க்யூ சூப்பர். என்ன கேட்டிங்கன்னா, கரியர் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் பேஷன். உங்களுக்கு நீங்கள் டாக்டராக தான் ஆவேன், இன்ஜினியராக தான் ஆவேன், லாயராக தான் ஆவேன், அக்ரிகல்ச்சர் பர்சனாக தான், கோ ஹெட், வெல் அண்ட் குட், நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அதில் எந்த பெயின் வந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுட்டு ரன் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுவீங்க. அவங்கள விட்டுருங்க. இல்லை நான் கொஞ்சம் ஆவரேஜான ஸ்டூடெண்ட், இல்லை பீப்புள் ஓரியன்ட் பர்சன், எனக்கு ஒரே மாதிரி மெஷினோட டீல் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, எப்போயுமே ஒரு ரிஜிடான என்வாரன்மெண்ட்டில் என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கிறவங்களா இருந்தால் யூ கோ ஃபார் ஹியூமனிட்டிஸ் அண்ட் லிபரல் ஸ்டடீஸ். ஹியூமனிட்டிஸ்னால் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ், சோஷியல் ஒர்க்கு, சோஷியாலஜி, எனிதிங் ரிலேட்டட் டு ஹியூமன் ரிலேஷன்ஷிப். அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மள உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கரியரை நீங்கள் சூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆனால் இதை டிஸ்க்ளைமர் நோட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஹியூமனிட்டிஸோ லிபரல் ஸ்டடீஸோ வந்தீங்கன்னா பேசிக் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம்.
அது ஹியூமன் ரிலேஷன்ஷிப். நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஹியூமனோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ ஏற்றுக்கவோ இல்லை அவங்கள வந்து டெவலப் பண்ணுறதுக்கோ எம்பவர் பண்ணுறதுக்கோ ரெடியாக இருக்கிற பர்சனாலிட்டியாக இருக்கணும். பீப்புள் ஓரியன்ட் பர்சனாலிட்டி. செகண்டு, ஆஸ் எவ்ரிபடி செட், கம்ப்யூட்டர் இல்லாமல் நீங்கள் மூச்சு கூட இனிமேல் விட முடியாது. அதில் நீங்கள் உங்களோட ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். மூணாவது, லாங்குவேஜ்ன்றது எல்லாருக்குமான பொதுவான லாங்குவேஜ் இங்கிலீஷ். அடுத்து ரீஜனல் லாங்குவேஜ், அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த 3 ஸ்கில்லும் இருந்துட்டா நீங்கள் வந்து யூ கேன் டூ வண்டர்ஸ் இன் யுவர் ஜாப், எஸ்பெஷலி இன் ஃபீல்ட் ஆஃப் ஹியூமனிட்டிஸ் அண்ட் லிபரல் ஸ்டடீஸ். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். சார், யாரும் டச் பண்ணாத ஒரு ஏரியா இந்திய ராணுவம். ஓகே, டிஃபென்ஸில் மேடம் கேட்டாங்க ஒரு மினிமம் மார்க். நான் அப்படியே 10th பாஸ் பண்ணுறேன், +2 பாஸ் பண்ணுறேன். இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இவங்க சொன்ன எல்லாமே ஹெல்த் கேர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாத்துக்குமே நீங்கள் என்ட்ரு ஆகலாம். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணுது. 10th முடித்தாலும் டெக்னிக்கல் என்ட்ரியில் போகலாம். கப்பல் படை, இராணுவ விமானப்படை, இராணுவம் 3லேயுமே ஜாயின் பண்ணலாம். +2 முடிச்சுட்டு நீங்கள் மினிமம் மார்க் பாஸ் பண்ணாலே போதும், நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் 3 years முடித்தாலே யூ வில் பிகம் அன் ஆஃபீஸர். அவங்க கேட்குறதெல்லாம் வந்து ஸ்கில்ஸ் தான். நாங்கள் வைக்கிற டெஸ்ட்டில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி காமிங்க. நீங்கள் +2 மார்க்கெல்லாம் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணணும், உங்கள் சில்ட்ரன்கிட்ட நல்ல அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கா, ஓகே, கொஞ்சம் ஒரு பேட்ரியாட்டிக் இது இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த குழந்தைகளை வந்து கைட் பண்ணலாம். மீண்டும் நான் அதான் சொல்கிறேன், அதாவது வறுமை கோட்டின் கீழ் இருக்கிற பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி, அவங்களால மேற்படிப்பு படிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் இருந்தாலும் மற்றவங்க படிக்கிறாங்களே நம்ம படிக்க முடியலையேன்ற கவலையும் வேண்டியதில்லை. மீண்டும் அதுதான் சொல்கிறேன், அப்படியேப்பட்டவங்கெல்லாம் ஜஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தாலே சார் சொன்ன மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஹையஸ்ட் போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் 16 போஸ்ட் இருக்குது. எல்லாமே டாப் மோஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பண்ண முடியும். இல்லை என்னால் கிராஜுவேஷன் பண்ண முடியல, 10th நான் முடிச்சிட்டேன், இல்லை +2 முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் நிறைய சர்வீஸ் கமிஷன் இருக்குது. குறைவாக படிச்சிட்டோம், எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே கவலையே பட வேண்டாம், பேரண்ட்ஸும் கவலைப்பட வேண்டாம். ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தாலே உயர்ந்த பதவிக்கு போக முடியும். அது சில இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சில குரூப் இதெல்லாம் சொல்லுங்களா பார்க்கலாம். இப்போ குரூப் 4 என்னென்ன இருக்குது? டிஎன்பிஎஸ்சி 4ங்கிறது வந்து கடைநிலை ஊழியர்கள்னு சொல்லுவாங்க. விஏஓ, ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸு, அது போக ஜூனியர் அசிஸ்டன்ஸ், இவங்கெல்லாம் வந்து குரூப் 4ல் வருவாங்க. அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் வந்து 10th 12th வரைக்கும் இருக்கும். குரூப் 2 இருக்குது. குரூப் 2ன்றது வந்து ஆர்ஐ மேம்ஸ் கேட்ட மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒர்க்ஸ் இருக்கும், ரெஜிஸ்ட்ரார், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்ட்ரார்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கானது இருக்கும், அசிஸ்டன்ட் கலெக்டர்ஸ்க்குரியது இருக்கும். இது எல்லாமே குரூப் 2. அடுத்து குரூப் 1ன்றது எப்படின்னா இட்ஸ் பியூர்லி ஆஃப் ஆஃபீஸர் கேடர்ஸ், டிஎஸ்பி, குரூப் 1 ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இருக்கும். இக்கிகாய் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சார். ஒன்று வந்து உங்கள் பேஷன் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம், இன்னொன்று உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறது. அனதர் ஆங்கிள் வந்து இது சமுதாயத்துக்கு தேவைப்படுமா அப்படிங்கிறது. இந்த 3 சேர்ந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கேரியரை சூஸ் பண்ணானா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட பேஷன் வந்து சிற்பம்னு வைங்க, ஸ்கல்ப்டிங். பட் அதுக்கு வந்து மார்க்கெட்டில் வேல்யூ இருக்கான்னா நோ. ஸோ அது எனக்கு வரும், அது எனக்கு பிடிக்கும், அதை நான் செஞ்சு என்ன பண்ண போகிறேன்னா வேஸ்ட் தான். நான் போய் ஒரு சிற்பி வந்து யாரும் வேலைக்கு எடுக்க போகிறது கிடையாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வர்றது ஃபுட்பால், பட் வந்து பிடிச்சது கிரிக்கெட் அப்படின்னா அதுவும் வந்து இட்ஸ் கோயிங் டு ட்ராஜடியாக தான் முடிய போகுது. ஸோ இந்த 3மே சூட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எந்த டெசிஷன் எடுத்தாலும் ஹீ இஸ் கோயிங் டு வின். அண்ட் பர்டிகுலர்லி ஐடியில் சொல்லணுன்னா செகண்ட் பாயிண்ட், ஐடியில் வந்து சைபர் செக்யூரிட்டி ஓகே, ஏஐ ஓகே, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ லாங்குவேஜஸ் C++ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. என்னோட டிப் என்னன்னா, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் சரி, எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, அது வந்து பின்னாடி கூட கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நீங்கள் C படிக்கலாம், C++ படிக்கலாம், பின்னாடி கூட ஜாவா படிச்சுக்கலாம். பட் பேசிக்காக ஐடியில் பில்ட் பண்ண வேண்டிய கோர் ஸ்கில் செட் வந்து லாஜிக்கல் திங்கிங். எந்த ஒரு ப்ராப்ளம்மே வந்து ஒரு சொல்யூஷன், ஒரு லாஜிக் எழுதணும்.
இதை இஃப் யூ கேன் டூ இட் இண்டிபெண்ட்லி உன்னால் பண்ண முடியும், என்ன காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் பண்ண முடியும்னா, அப்புறம் இந்த லாங்குவேஜ் டெக்னாலஜி இஸ் நாட் அட் ஆல் அ பேரியர். யூ கேன் லேர்ன் தோஸ் திங்ஸ் வெரி குவிக்லி. இது தொழில் புரட்சி, தொழில்நுட்ப புரட்சி நடந்துட்டு இருக்கக்கூடிய காலம். அதனால டெக்னிக்கல் எஜுகேஷன் படிங்க, பாலிடெக்னிக் படிங்க. 10th படித்தவங்க ஃபஸ்ட் இயர்லேயும், 12th முடித்தவங்க லேட்ரல் என்ட்ரிலையும் செகண்ட் இயர்லேயும் சேரலாம். வேலை வாய்ப்புகள் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆர்டிஓவில், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், டிஹெச்இஎல், பெல், பிஇஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி அரசுத்துறை வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ப்ரைவேட் செக்டார் வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதனால் வேலை வாய்ப்புகளை பெறவும், நீங்கள் சேர்ந்த ஆர்கனைசேஷனில் மிக உயரிய பதவிக்கு செல்லக்கூடிய, உங்களுக்கு தரக்கூடிய பதவிகளை தரக்கூடிய பாலிடெக்னிக் கோர்சஸை படிங்க. உங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் இருக்கும். இப்போ என்னட்ட ஒரு கரியர் கைடன்ஸ்க்கு ஒரு குழந்தை வந்தா 11th படிச்சுட்டு இருக்கான். அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து கரியர் கைடன்ஸ் குழந்தைக்கு கொடுக்கணும், இப்பயே கொடுக்கணுன்றது. அந்த குழந்தை என்கிட்ட கேட்டது, மேம் இவங்க கேட்குற மாதிரி என்னால் முடியாது. அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஆஃபீஸர் கேடரில் வரணும், அதுவும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் வரணும். அதனால அவள் வந்து எம்பிபிஎஸ் பண்ணி எம்டி பண்ணி அவளை வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் டீன் அளவுக்கு அவங்க கற்பனை பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த குழந்தையோடது என்னன்னா, மேம் எனக்கு மெடிசனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேக்ஸு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் இவங்க சொல்கிறாங்களேன்றக்க ஆரம்பத்துலேருந்து படிச்சுட்டு ஐ கேன் டூ வெல், நான் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு என்னம்மா இன்ட்ரெஸ்ட்டு? எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஐ ஹாவ் டு சர்வை. சரி, சோஷியல் மீடியாவில் நீ என்னம்மா பண்ணுவ அப்படின்னா, எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ, நான் அவள் வந்து விளாகராக இருக்கா, எங்கே போனாலும் அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து நான் பேஸ்ட் பண்ணணும். நான் என்ன குக் பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக, இதுக்காக நான் குக்கிங்லாம் பழகியிருக்கேன் மேம், பேக்கரிலாம் பழகியிருக்கேன், அதை நான் எடுத்து போடணும். நான் வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக ஆகணும் அப்படின்ட்டு நான் இந்த ஒரு கேஸ் வந்து மேட் மீ டு திங்க் அ லாட். ஒன்று எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்கிறேன், உங்களோட ஜாப் வேற, கெரியர் வேற. ஜாபுங்கிறதுக்கு வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், ஏதோ ஒன்று நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா உங்களோட ஹாபின்னு கூட அதை வச்சுக்கலாம். ஆனால் கரியர்ன்றது உங்களுக்கு ஸ்கில் வேணும், உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணணும், அது போக பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்குறதா உங்கள் கெரியர். இப்போ இந்த சோஷியல் மீடியா சிண்ட்ரோம்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா குழந்தைகளும் நான் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம், நான் ஜஸ்ட் என்ன செய்கிறேனோ அதை வீடியோவில் அப்லோட் பண்ணால் ஐ கேன் ஏர்ன் மோர் மணி அப்படிங்கிறதா அவங்களோடது. அது எவ்வளோ நாளைக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பண்ணுங்க, ஹேவ் இட் அஸ் அ ஹாபி. அதனால உங்களுக்கு ஒரு சேலரி வருதா வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களோட ஸ்கில் செட்டை இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க, உங்களோட கெரியர் பார்த்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்குங்க. வெறும் சோஷியல் மீடியாவோட மட்டும் இருக்காதீங்க. வி ஆர் நாட் அகெயின் சோஷியல் மீடியா, ஆனால் அதுதான் உங்கள் உலகமாக இருந்தால் கொஞ்சம் அதிலிருந்து வெளியே வர பாருங்க. That's my kind advice. Thank you so much. Thank you madam. Thank you so much. ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு உரையாடல், ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு உரையாடலும் கூட. பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுமே நிச்சயமா இந்த தொடர்ந்து வந்த வாரங்களில் எந்த வாரத்தினுடைய எபிசோடையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு நான் நல்லா தெரியுது. ஒரு 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 தெளிவான, ஒரு முழுமையாக நான் தெளிவாக ஆயிட்டேன் அப்படின்றத தாண்டி, ஓகே நானும் முயற்சி பண்ணுறேன், என் குழந்தையினுடைய வருங்காலத்திற்கு நான் முடிந்த வரைக்கும் குழந்தையோடு சேர்ந்து அதை தீர்மானிக்கிற அளவுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற அளவு நீங்கள் இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி பேசின அத்தனை பேருமே நிபுணத்துவம் வாய்ந்த அந்த நபர்கள் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் சொந்த அனுபவங்களிலிருந்து நம்மள்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஃப்ரம் த பிகினிங் எல்லாருடைய இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேக்லைன் மாதிரி அடி கோடிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். உனக்கு விருப்பமானதை செய், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்னால் முடியும் அப்படின்ற அந்த எண்ணத்தை கொண்டு நீ செயல்படு அப்படின்றதான் ஒவ்வொருத்தருமே அதை சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால தான் அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இங்கே அவங்களுக்கு உள்ளார இருந்தது ஒரு மாதிரி எங்கள் காலத்தில் அது முடியல, கொஞ்சம் மாறி வந்தாலும் கூட அதுக்கப்புறமா நான் எப்படி அதை பயணப்பட்டேன் அப்படின்றதையும் அழகாக ஷேர் பண்ணாங்க. நிறைய அனுபவம் எனக்கு தெரிஞ்சு இதை இன்னுமே ஒரு 5-6 எபிசோடுக்கும் கொண்டு போகலாம் போல தெரியுதுன்னா அவ்வளோ இருக்குது, இன்னும் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது கொண்டு போகலான்னு. பட் வேறு வழி இல்லை. நம்ம இத்துடன் இந்த நிலையில் நம்ம வந்த விஷயங்கள் கேரியர் கைடன்ஸில், அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 12ஆம் வகுப்பை நிறைவு செய்திருக்கிற நம்ம வீட்டு பிள்ளைகள் அடுத்ததாக என்னென்ன தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் கடந்த வாரங்களில் பேசணும். அது இப்போ ஓரளவுக்கு நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிகழ்வினுடைய ஆரம்பத்தில் நம்ம குழந்தைங்கள்லாம் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன செய்யலாம்னு சொல்லி நிறைய குழந்தைகள் கேள்வி கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அந்த கேள்விகளுக்கான பதிலை, அந்த குழந்தைங்களுடைய கேள்வியின் வழியாக அந்த பதிலை உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு நம்புகிறோம். எல்லாம் சரி,
மேடம் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது அவங்களும் அதை ரொம்ப அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தாங்க. மனிதம் சார்ந்து நம்மளுடைய அடுத்த நிலை, நாம் தேர்ந்தெடுக்க போகிற வேலை, அது மனிதம் சார்ந்து இரக்க குணம் நிறைந்த ஒரு பணியாக இருக்கணும். அதுக்கு தான்ப்பா இன்னைக்கு டிமாண்டு அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க. நிச்சயமாக நாம் வந்து மேடம் சொன்னாங்க, எவ்வளோ நேரம் தான் நான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையே இந்த மிஷினையே நான் பார்த்துட்டேன், மிஷினாக எனக்கு பதில் சொல்ல போகுது, மிஷினாக பதில் சொல்ல போகுது இல்லை. அதை அந்த குழந்தைங்களுக்கு நம்ம இப்படியே சொல்லி கொடுக்கணும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிற பெற்றோர்களை தாண்டி நான் என் குழந்தைலாம் 8th 6th 7th அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் அழகாக சொல்லிட்டாங்க, இப்பயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு. உண்மைதான். நிச்சயமாக நம்மளுடைய ஒரு 6ஆம் வகுப்புலேருந்தே நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் அது குழந்தைங்களுக்கு அந்த நிலையில் அவங்க வந்து அது தங்களுடைய அந்த மூளை வளர்ச்சியில், அறிவு வளர்ச்சியில் அவங்க தீர்மானிக்க முடியுமா அப்படின்னா டாக்டர் சொன்ன மாதிரி தான், இல்லை அது இன்னும் கொஞ்சம் இட் டேக்ஸ் டைம், அது வளரணும் அப்படின்னு சொல்லும்போது யார் கூட இருந்து அதை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னா நிச்சயமாக வந்து பேரண்ட்ஸ் தான். பெற்றோர்கள் நிச்சயமாக கூட இருந்து உடனிருந்து வந்து செயல்படணும். குழந்தைகளுடைய போக்கு, அவங்க எதில் ஆர்வமாக இருக்கிறாங்க, அந்த ஆர்வம் எப்படிப்பட்ட ஆர்வமாக இருக்குது. நான் சோஷியல் மீடியாவில் போகிறேன், அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னா நானும் போகிறேன் அப்படியா? இல்லை நான் வந்து ஒரு சும்மா மொபைல் எடுத்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன், உடனே நான் வந்து பெரிய ஃபிலிம் டைரக்டர் ஆகிடுவேனா அப்படின்லாம் இல்லாமல் உண்மையிலேயே இந்த குழந்தைங்களுக்கு ஆழமான நம்பிக்கை அந்த துறையில் இருக்குதா அப்படின்றதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வந்து அதை அப்படியே அந்த குழந்தைங்களை எந்த இடத்துல உட்கார வச்சோம்னா அதுலேருந்து பெரிய சாதனை மனிதர்களாக உருவாவாங்க அப்படின்றதுல பெற்றோர்களுடைய பங்களிப்பு பெரிதாக இருக்கிறது. அதே சமயத்தில் எல்லா பெற்றோர்களுமே ரொம்ப கவனமாக தங்களுடைய குழந்தைங்களுடைய வருங்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடியவர்களாக இல்லை சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்களா அப்படின்னா இருக்கிறதுக்கு கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா இங்கே நம்மளுடைய சமூகம் 2 நிலை சமூகமாக இருக்குது. ஒன்று படித்த ஒரு சமூகம், இன்னொன்று உழைத்து கொண்டிருக்கிற ஒரு சமூகம். இன்னும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரிகள், முதல் தலைமுறை கல்வி பெற்றுக்கொள்கிற குழந்தைங்களாம் இருக்கிறாங்க. அப்பா அம்மா படிக்காதவர்களாகவும் குழந்தைகள் மட்டும் இப்போ படித்து +2 வந்த குழந்தைங்க. அப்போ அந்த பேரண்ட்டுக்கு எப்படி கைட் பண்ண முடியும் அப்படின்னா அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அப்பா என்ன செய்யலாம் அப்படின்னா குழந்தைகளே ஒன்றும் இல்லை, நமக்கு 2ஆம் நிலை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்கிட்ட போய் நமக்கு தெரியல இவர் நமக்கு நல்ல ஒரு மாதிரி வைபா செட் ஆகிருப்பார், சார் இந்த சார் நான் பேசலாம், ஃப்ரீயாக பேசலாம், மனசு விட்டு பேச முடியும், இந்த டீச்சர்கிட்ட வந்து நான் எங்கள் அம்மாட்ட பேசுகிற மாதிரி பேச முடியும் அப்படின்ற ஒரு தோணல் இருக்கும். அப்போ அந்த ஆசிரியர்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குங்க டீச்சர், இந்த மாதிரி இருக்குது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்க நான் சொல்கிறது, அப்போ நான் என்ன செய்யலாம், என்ன பண்ண முடியும் அப்படின்றது மிக அழகாக அதையும் சொன்னாங்க. அன்பான நேயர்களே, அன்பு பெற்றோர்களே, இந்த நிகழ்ச்சி அரம்சை ஒவ்வொரு முறையும் எடுத்துக்கொண்ட தலைப்பை மிக நேர்த்தியாக, ஆழமாக, விலாவரியாக உங்களுக்கு முடிந்தவரை நாங்கள் வந்து விளக்கி சொல்லிட்டு இருக்கிறோம். உங்கள் கேள்விகளுக்கான பதிலை தந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அரம்சை நிகழ்ச்சியில் இன்னும் அதிகமான இது போன்ற நிறைய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் இருக்கிறோம். அன்பான நேயர்களே, இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் ஒரு புதிய தலைப்போடு. நன்றி, வணக்கம். I am saying
தியாகம் செய்